குவைத்தில் இருக்கிற சரவண பவனுக்கு மார்னிங் டிஃபன் சாப்பிட வந்தாச்சுங்க. நம்ம ஊர் ஃபீலே தான். வாவ், செம்மையா இருக்கு. சூப்பர். அரபிக் கடல் ஓரத்தில் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நான் இருக்கிறது குவைத்துங்க. குவைத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் வந்திருக்கேன். அது என்ன ஃபங்க்ஷன், நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் தங்கியிருக்கிற இடத்த காட்டுறேன். இது 27வது மாடியில் இருக்குங்க. இதுதான் குவைத்தோட பேக்ரவுண்டு. நம்ம வெளியில் போனால் அந்த சவுண்டெல்லாம் கேட்கலாம். இது கண்ணாடிங்கிறதுனால கேட்கல. ஸோ இது வெளிச்சம் பின்னாடியிலேருந்து வருதுங்கிறதுனால என்னோட முகமும் அவ்வளோவா தெரியல. இப்போ பாருங்க, அந்த பில்டிங்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். கம்பேரிட்டிவ்லி துபாய் எல்லாம் பார்க்கும்போது குவைத்தில் அடுக்குமாடி கட்டடங்கள் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் இப்போ குவைத் சிட்டிக்குள்ளே நாம் இருக்கோம். ஸோ சில கட்டிடங்கள் தான் நல்லா ஓங்கி உயர்ந்திருக்கு. சில கட்டிடங்கள்லாம் நிறைய கட்டிடங்கள் சின்ன சின்னதாக ஒரு டபுள் என்ன சொல்றது, 2 மாடி 1 மாடி அந்த மாதிரி தான் இருக்கு. சில கட்டிடங்கள் நல்லா ஓங்கி உயர்ந்திருக்கு. இப்போ நான் இருக்கிற ஹோட்டல் கிட்டத்தட்ட 30 மாடி 32 மாடி அடுக்கு கொண்டது. நான் 27வது மாடியில் ஸ்டே பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். குவைத்தில் நம்முடைய தமிழ் மக்கள், நம்முடைய தமிழ் உறவினர்கள் எப்படி இங்கே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணி நான் என்னெல்லாம் பேச போகிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் தங்கியிருக்கிற ரூம் கதவை திறந்தோடனே ரைட் சைடில் நம்முடைய பெட்டி வச்சுக்கிறதுக்காக ஒரு இடம். இதுதான் நான் கொண்டு வந்திருக்கிற புடவையெல்லாம். இது பாத்ரூம். இது ஃபுல்லா எவ்வளோ அழகா இருக்குல்ல, நீட்டா. ஸோ டவல், அப்புறம் இதுல ஷாம்பூ, ஷவர் ஜெல் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் டவல் மேல ஒரு டவல் வச்சிருக்காங்க. கண்ணாடி. இது சோப்பு, அப்புறம் மாய்ஸ்சரைசர், க்ரீம் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அங்கங்க டவல், அது போக ட்ரையர் எல்லாமே இருக்கு. ரொம்ப நீட்டா இருக்குல்ல. பொதுவாகவே இந்த பைப்பு பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு இப்படி நேரா இருக்கும். இந்த பைப்பு இப்படி நாம திருப்பணும் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல திருப்பி பண்ணா சுடு தண்ணி வருங்க. அதையே நம்ம இப்படி நேரா பண்ணிட்டு ரைட் சைட்ல திருப்பினாலோ இல்லை நேரா திருப்பினாலோ கோல்டு வாட்டர் வரும். இதுதான் பொதுவாக எல்லா ஹோட்டல்ஸ்லயும் இருக்கிறது. ஸோ இது முடிச்ச பிறகு ஒரு பெரிய அலமாரி, நம்முடைய துணிமணி எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம குளிச்சுட்டு டவல் மாதிரி இந்த நைட்டி மாதிரி கட்டிக்கலாம். இது வச்சிருக்காங்களா. இங்க ஒரு பெரிய கண்ணாடி. இதுக்குள்ள லாக்கர். இந்த லாக்கர் நம்பர் போயிருக்கும், நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நம்முடைய பொருட்கள், நம்முடைய பாஸ்போர்ட் அதெல்லாம் சேஃபா வச்சுக்கலாம். பொதுவாகவே வெளிநாடு வந்தாச்சு அப்படின்னாலே கண்டிப்பா நம்முடைய பாஸ்போர்ட், விசா எல்லாம் எப்பயுமே நம்ம பத்திரமா நம்ம கையில வச்சிருக்கணுங்க. இது காலையில எழுந்த உடனே எப்பயுமே எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே இந்த கெட்டில் வச்சிருப்பாங்க. இந்த கெட்டில் நம்ம சுடு தண்ணி, ஏதோ தண்ணியும் வச்சிருக்காங்க. சுடு தண்ணி இதுல ஊத்திட்டு நமக்கு வேணும்னா காஃபியோ டீயோ எல்லாத்துக்குமே பவுடர் இருக்கு. சுகர், இது காஃபி, இது சுகர், அப்புறம் இது லிப்டன் டீ, அந்த மாதிரி நிறைய எல்லாமே வச்சிருப்பாங்க. நமக்கு எது வேணுமோ அதை கலக்கி இந்த டம்ளர்ல குடிச்சுக்கலாம். அப்புறம் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அயன் பாக்ஸ் எங்கே இருக்குது, இந்த ட்ரையர் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி.
இது வந்து பெட்டு. இது ஒரு சேரு. அதுதான் ஃபுல்லா நான் ஸ்டே பண்ணிருக்கிற ரூம். அழகா இருக்குல்ல. உலகத்திலே வச்சு குவைத்தோட பணம் தாங்க ரொம்ப காஸ்ட்லியான பணம். டாலரின் மதிப்பு 80 ரூபாய் நம்ம படிக்கிறோம்ல, இங்க வந்து இதோட மதிப்பு வந்து 290 ரூபாங்க. ரொம்ப காஸ்ட்லியான பணம் வந்து குவைத்துல. அதை கணக்கு பண்ணி பார்த்தா இந்த ஹோட்டல் ரூமோட ரெண்ட் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வருதுங்க. அந்த சிறப்பிலே மிக பெருமை வாய்ந்தது திறமை. தமிழருடைய திறமையை உலகம் போன்றும் அந்த வகையில் தமிழருடைய திறமைகளை அங்கீகரித்து அதனை பாராட்டுகளுக்கு பெருமைப்படுத்துவதிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குவைத் மாநில செயலாளர் அண்ணன் பவன் அவர்களை மேடைக்கு வருமாறு நட்போடு அழைக்கின்றோம். இவரு பாராட்டு விழா மட்டும் நடத்தலைங்க, பாட்டு விழாவுமே நடத்திட்டு இருக்காரு. One of the latest one that's coming. நிறைய இருக்கு. Oh yeah, sure. ஒன்றும் பிரச்சனை இல்லை. So, Vikash must be missing. At least he could have come for a இது சடன் ட்ரிப்புங்கிறதுனால என்னால் பிளான் பண்ண முடியல. சரி, நெக்ஸ்ட் டைம்னா கண்டிப்பாக அவனையும் கூட்டினேன். Again, actually, airport is quite close by. Oh, okay. Again, it's hardly 15 minutes. Oh. So, போயிருந்துக்கலாம். இந்த இப்படி போனால் ஏர்போர்ட் போயிடுவோம், இந்த லெஃப்டில் போனாக்க ஏர்போர்ட் போயிடுவோம். இன்னைக்கு ஹாலிடேவா? சாட்டர்டே. இன்னைக்கு சாட்டர்டே இது, பட் some of the private இது will be working. But the government இது and all that, சுரேஷ்கெல்லாம் they have off now. Oh, Friday, Saturday is off here. It's a huge இது. Okay. Alshayan or company. They own 90% of the shops here. Okay. Starbucks இதெல்லாம் எனி ஷாப்பிங் இது டெவன் ஹாம்ஸ் அது இதெல்லாம் டெவன் ஹாம்ஸ் எல்லாம் மூடி வேற செஞ்சுட்டாங்க. என்ன இது குட்டி குட்டியா இருக்கு? இது வந்து கிளீனிங் இதுக்காக. ஓ, எவ்வளோ அழகா இருக்கு. சூப்பர். பிளாக் பிங்க்பெரி ஃப்ரோசன் யோகாட் இப்போ சாப்பிட போகிறேன். அழகான ஃப்ரோசன் யோகர்ட். இது ஐஸ்கிரீம் இல்லையா? யோகர்ட் அப்படியாவா? ஐஸ்கிரீம் மாதிரி பண்ண. அப்படியா? யோகர்ட்ல ஐஸ்கிரீம் மாதிரியே. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. சூப்பர். குவைத்தில் வந்துட்டு
ஒரு அழகான ஒரு டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணலன்னா எப்படிங்க? இது வந்து யோகாட், இது வந்து தயிர்ல வந்து ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு சொல்றேன். சூப்பரா இருக்கு. நம்ம ஊர்ல லஸ்ஸின்னு சொல்லுவோம்ல, அதே வந்து ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா கெட்டியா பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரோசன் யோகாட் சூப்பரா இருக்குங்க. நல்ல ஸ்வீட்டா இருக்கு. கலர்ஃபுல் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு. இது வந்து கார் கிளீன் பண்ற கிட்டுங்க. பாக்கிறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குல்ல. கார் நிற்கும் போது நமக்கு இந்த மாதிரி கிளீன் வேணும் அப்படின்னா இதுல அழகா பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கார்ல அவங்களே வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க, அவங்களே டிரைவ் பண்றாங்க. அழகா இருக்கு இந்த ரோடெல்லாம். சல்லு போயிடலாம். இந்த டெசர்ட்ங்கிறது இப்படிதான் இருக்கும். இப்படி நம்ம சாண்ட் டியூன்ஸ் மாதிரி எல்லாம் அது ரொம்ப டெசர்ட்குள்ள போனா தான் பட் இருந்தாலும் அங்க ரொம்ப இருக்குது. அங்க நமக்கு துபாயில உங்களுக்கு இருக்கு. ஆமா, அது பார்த்து துபாயில அங்க இன்னொரு பெரிய மாலுக்குள்ள என்டர் ஆக போறோம். அப்படியே என் கூட டிராவல் பண்ணிட்டாங்க. எவ்வளவு ஷேக்கெல்லாம் வராங்க பாருங்க. ஒரு பெரிய ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கு. மாலா அது எக்ஸ்டென்ஷன். எவ்வளவு பெரிய ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குல்ல. ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நம்ம போய் ஒரு ஸ்டேஷனா வந்து நம்ம 21ல நம்ம இருக்கோம். இது 21. ஓகே. மால்குள்ள எவ்வளவு பெரிய ஸ்ட்ரீட் இல்ல. சூப்பர். குவைத்துல தான் இதுதான் குவைத் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். பட் நேத்து போனதெல்லாம் வேற மாதிரி இருந்தது. எல்லாம் பிராண்டடுங்க. எவ்வளவு அழகான ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கடையே ஒரு தங்க கலர்ல இருக்குல்ல. இது மால் மேல டெக்கரேஷன். அழகா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்கோம். லக்ஷ்மி வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. அது வரும்போது நான் என்னென்ன கலர்ஃபுல்லா இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் தான் இப்போ ஆர்டர் பண்ணிருக்கோம். இதெல்லாம் என்னென்னு சொல்றீங்களா? இது நம்ம வச்சுமா green salad. So they have radish, chilies, olives, cucumber, tomatoes, and then இது fresh mint இந்த Korean புதினா mint. இதுல வந்து they have some salad leaves and then beetroot and caramelized walnut இதுல. இது வந்து hummus chickpea இது with some olive oil and this is the pita bread, the fresh pita bread. Okay. என்ன நேர்களே, வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா? குவைத்ல நான் ஒரு ப்ரோக்ராம்காக வந்திருந்தேன். நான் போற வழியெல்லாம் கவர் பண்ணி நான் என் கண்ணால பார்த்தது உங்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எங்கெல்லாம் நான் போறேனோ அங்கெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு. பாய். குவைத் ட்ரிப் எப்படி இருந்தது? வணக்கம். குவைத் மக்கள் எல்லாருமே பாசக்காரவங்க. உண்மையில சொல்ல போனால் நான் சன் டிவியில் செய்தி வாசிப்பவர் சிவா மேடமும் இருந்தோம். எல்லாருமே
நல்லா எங்களை கொண்டாடினாங்க. ஆனால் இந்த ஊரை விட்டு வாரதுக்கே அழுகையா இருக்கு. சுஜாதா மேடம் அவங்க சேனலுக்காக நான் பேசுறேன். உண்மையிலே எங்க வீட்டுல எல்லாம் பார்த்தா ரொம்ப சுஜாதா மேடமுடைய சேனலை அடிக்கடி விரும்பி பார்ப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க அம்மா, அதே மாதிரி அவங்க சுற்றி உள்ள வட்டாரங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க அந்த செய்தி வாசிக்கிற சுஜாதா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க சேனலை பாருங்க, நல்லா விளக்கம் சொல்றாங்க, கொஞ்சம் அறிவுபூர்வமா இருக்கு, அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு அவங்க பட்டுன்னு சொல்றாங்க, அதை பாருங்கன்னு எல்லாத்துக்கிட்டையுமே அந்த ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்களும் பாருங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சுஜாதா மேடம் வந்து சின்ன குழந்தை மாதிரி எதை கேட்டாலும் சிரிச்சிருவாங்க. இன்னைக்கு கூட வந்து ஒருத்தனை சம்சா வாங்கிட்டு சொன்னா அவன் எங்களை கம்சா வாங்கிட்டேன். மேடம் நீங்க எதுவும் கேட்காதீங்க, வாங்க நம்ம அன்னை அலி வந்துட்டு அவரே சாப்பிடலையா, போய் சாப்பாடு சாப்பிட்டு மேடம்க்கு ஏதாச்சும் காஃபி டீ வேணுமா, டீ வேணுமா, நீங்க வந்து சேர்ந்தாலே அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம், வேமா வாங்கன்னு சொல்லி வர வச்சா. அதாவது சுஜாதா சேனல பாருங்க. எல்லாரும் இந்த சேனல பாருங்க. ஆனா அந்த பருத்தி வீரன் செவ்வாழையை விட்டு விட்டுறாதீங்க, முடிய கெடுத்துருவாங்க. கடையே ஏன் சொல்லுவேன், சேனலே அவங்க விட்டுன்னு சொல்லுவாங்க.